ஆனா தன்னை வந்து மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அந்த அளவுக்கு நானும் வந்துடுவேன்னு சொல்றது ஒரு அதீத தன்மையை காண்பிக்கிறது. ஆனா நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். 3 வருடம் 8 வருடம் பண்ணிட்டாங்க இல்லையா? களத்துல நான் வருவேன், ஏன் கூப்பிட்டுன்னு தெரியாது அப்படி இல்லப்பா. ஆனா நம்ம களத்துல நிற்கும் போது 2 வருடமான அரசியல் நகர்வுகள் என்ன, அரசியல் செயல்பாடுகள் என்ன, பொதுமக்கள் பாதிக்கப்படும் போது நம்ம என்ன வேலை செய்வோம், இது எல்லாமே பொதுமக்கள் பார்ப்பாங்க. நம்ம ஏதோ நம்ம அரசியல் சேர்ந்துட்டோம் அப்படின்னு இல்ல. அதனால அத நான் ஒரு பெருசாவே எடுத்துக்கல. அவர் பெரிய சக்தியா வருவாருன்னு நான் நினைக்கல. இல்ல நீங்க சொன்னது போலவே விஜய் என்பவர் ஜீரோ மாதிரி அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு மக்கள் பிரதிநிதியோட நான் வந்து முன்னாடி நிற்கிறேன், இது ஓவர் கான்ஃபிடன்ஸாக சொல்லலை, இதான் கலை யதார்த்தம் அப்படின்றத அவர் சொல்றாரு. அதாவது அவர் என்ன வேணாலும் சொல்லலாம். ஒரு அரசியலுக்கு வந்துட்டோம்னா அவர் பேசிதானே ஆகணும். அதனால அதெல்லாம் பேசிதான் இருப்பாரு. ஆனா அரசியல் களநிலை ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். சாதாரண வளர்ந்து வருகிற கட்சிகள் கூட ஆண்டு விழாவை பெரிய மைதானத்துல பெரிய ஒரு மாநாடா கொண்டாடும் பொழுது நான் மாற்று சக்தின்னு நினைக்கிறவர் ஒரு அறைக்குள்ளதானே இப்ப கொண்டாட முடியுது. இப்ப அரசியல் பார்வைன்னு பார்க்கும்போது அது மிக மிக பலவீனமான ஒரு 3வது ஆண்டு கொண்டாட்டம்ன்றது எனது கருத்து. அதனால நினைக்கிற மாதிரி முழுசா அரசியல்ல சக்தி அவர் மாற முடியுமான்றது நம்ம போக போகதான் தெரியும். அவர் என்ன சொல்றாருன்னா, வீட்டை விட்டு வெளியேவான்னு என்ன சொல்றாங்க, ஆனா ஒவ்வொரு வீட்டில இருந்தும் விஜய் வெளியே வருவான் பூத்துக்கு அப்படின்னு சொல்றாரு. ரசிகர்கள் இருப்பாங்கப்பா, ரசிகர்கள் இல்லாம இருக்க மாட்டாங்க. சினிமா பாக்குற தம்பிங்க தான் எல்லா ஊர்லயும் இருப்பாங்களே. ஆனா இளைஞர்கள் அதையும் தாண்டி சிந்திப்பாங்க நான் நினைக்கிறேன். தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு தமிழிசை சவுந்தரராஜன். இப்போ விஜய் அவர்கள் உரையாற்றியதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. டப்பா இன்ஜின் ஓட்ட இன்ஜின் எது வந்தாலும் டாப் இன்ஜின் டிவிக்கே தான் அப்படின்னு உரையாற்றியிருக்காரு. இல்ல அவரை சொல்லிக்கலாம், அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவரை ஏன்னா அது எடுக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாருக்குமே. ஆனா தன்னை மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அந்த அளவுக்கு நானும் வந்துடுவேன்னு சொல்றது ஒரு அதீத தன்மையை காண்பிக்கிறது. ஆனா நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். 3 வருடம் 8 வருடம் பண்ணிட்டாங்க இல்லையா? களத்துல நான் வருவேன், ஏன் கூப்பிட்டுன்னு தெரியாது அப்படி இல்லப்பா. ஆனா நம்ம களத்துல நிற்கும் போது 2 வருடமான அரசியல் நகர்வுகள் என்ன, அரசியல் செயல்பாடுகள் என்ன, பொதுமக்கள் பாதிக்கப்படும் போது நம்ம என்ன வேலை செய்வோம், இது எல்லாமே பொதுமக்கள் பார்ப்பாங்க. நம்ம ஏதோ நம்ம அரசியல் சேர்ந்துட்டோம் அப்படின்னு இல்ல. அதனால அத நான் ஒரு பெருசாவே எடுத்துக்கல. அவர் பெரிய சக்தியா வருவாருன்னு நான் நினைக்கல. இல்ல நீங்க சொன்னது போலவே விஜய் என்பவர் ஜீரோ மாதிரி அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு மக்கள் பிரதிநிதியோட நான் வந்து முன்னாடி நிற்கிறேன், இது ஓவர் கான்ஃபிடன்ஸாக சொல்லலை, இதான் கலை யதார்த்தம் அப்படின்றத அவர் சொல்றாரு. அதாவது அவர் என்ன வேணாலும் சொல்லலாம். ஒரு அரசியலுக்கு வந்துட்டோம்னா அவர் பேசிதானே ஆகணும். அதனால அதெல்லாம் பேசிதான் இருப்பாரு. ஆனா அரசியல் களநிலை ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். சாதாரண வளர்ந்து வருகிற கட்சிகள் கூட ஆண்டு விழாவை பெரிய மைதானத்துல பெரிய ஒரு மாநாடா கொண்டாடும் பொழுது நான் மாற்று சக்தின்னு நினைக்கிறவர் ஒரு அறைக்குள்ளதானே இப்ப கொண்டாட முடியுது. இப்ப அரசியல் பார்வைன்னு பார்க்கும்போது அது மிக மிக பலவீனமான ஒரு 3வது ஆண்டு கொண்டாட்டம்ன்றது எனது கருத்து. அதனால நினைக்கிற மாதிரி முழுசா அரசியல்ல சக்தி அவர் மாற முடியுமான்றது நம்ம போக போகதான் தெரியும். அவர் என்ன சொல்றாருன்னா, வீட்டை விட்டு வெளியேவான்னு என்ன சொல்றாங்க, ஆனா ஒவ்வொரு வீட்டில இருந்தும் விஜய் வெளியே வருவான் பூத்துக்கு அப்படின்னு சொல்றாரு. ரசிகர்கள் இருப்பாங்கப்பா, ரசிகர்கள் இல்லாம இருக்க மாட்டாங்க. சினிமா பாக்குற தம்பிங்க தான் எல்லா ஊர்லயும் இருப்பாங்களே. ஆனா இளைஞர்கள் அதையும் தாண்டி சிந்திப்பாங்க நான் நினைக்கிறேன். தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு தமிழிசை சவுந்தரராஜன்.